எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வரமிளகாய், காஞ்ச மல்லி, சீரகம், வெந்தயம், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் வதக்கிறதுக்கு தக்காளி, இஞ்சி, பூண்டு. இதெல்லாம் தான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வரமிளகாய், மல்லி, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு வறுத்துக்கணும் நல்லா. நம்ம வறுத்ததை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம வறுத்த பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணுன்றது அவ்வளோ முக்கியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். நீங்கள் தக்காளி துவையெல்லாம் நீங்கள் தக்காளி சாதம், சாப்பாடு, தோசை எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது இப்படி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கணும். கொத்தமல்லி போடணும், அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பவுடரோடு சேர்த்து அந்த தக்காளி வதக்குனதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு தக்காளி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.